ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அக்ஷரா அபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா முருங்கைக்காய் தொட்டுக்கை, கிரேவி, மசாலா என்ன வேணாலும் சொல்லலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 வெங்காயம் சின்ன நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கேன். 3 தக்காளி, 4 முருங்கைக்காய், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 மூடி தேங்காய் பால். ஓகேவா? உங்களுக்கு எந்த அளவுக்கு தேங்காய் பால் தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் 4 முருங்கைக்காய்க்கு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இப்போ ஒரு பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய், நான் யூஸ் பண்ணுறது கடலெண்ணெய்னு சொன்னால் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். கிராம்பு பொடி சொன்னல, ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கிராம்பு பொடி எப்படி செய்யறதுன்னு போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் சோம்புத்தூள், சோம்புனா பெருஞ்சீரகத்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அந்த ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஓகேவா? எப்படி சொல்ல, க்ரன்ச்சினஸ் இருக்கக்கூடாது. அப்படியே நல்லா கலர் மாறி வெங்காயம் நல்லா சுருங்கி வரணும். அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லாயிருக்கும். ஆனியன் பாருங்கள் கலர் மாறி வந்துடுச்சு. இந்த டைமில் நான் தக்காளி சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி பழமாக எடுத்து வச்சுருக்கேன்ல, நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா பெரட்டி விட்டு அதோடய ஜூஸினஸ் நல்லா இறங்கின வாட்டி முருங்கைக்காய் 4 முருங்கைக்காய் நான் சின்ன சின்னதாக எனக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதை விட சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். கட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் கரெக்டாக 1.25 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். சாம்பார் தூளில் குழம்பு தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வேறு எந்த மசாலாவுமே போடலை. நான் ஏன் மோஸ்ட் ஆஃப் மசாலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, எத்தனையோ குழந்தைங்க பார்க்குறாங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ மசாலா ஐட்டம் மோஸ்ட் ஆஃப் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் மட்டும் நல்லா தெரிஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நான் இந்த முருங்கைக்காய் கிரேவி செஞ்சேன்னா, இந்த முருங்கைக்காய் கிரேவி செய்கிறப்போ இந்த கிரேவியை பொறுத்தவரை ஃபுல்லாக முருங்கைக்காய் ஃப்ளேவரே தெரியும், நல்லாயிருக்கும். இப்போ நான் 1/2 மூடி தேங்காய் பால் எடுத்து வச்சேன்ல, அந்த தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். வேறு தண்ணிலாம் எதுவுமே இதில் யூஸ் பண்ணக்கூடாது. வெறும் தேங்காய் பால் அதுலேயே முருங்கைக்காய் வேகணும். அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்னும் நிறையா மெத்தட்லாம் இருக்குது, நான் சொல்லித்தரேன். இப்போது ஃபஸ்ட்டு சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபீஸ் தான் நம்ம வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சிடலாம். அதுக்கப்புறமா இன்னும் நிறையா நான் உங்களுக்கு குக்கிங் சொல்லித்தரேன். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. தேங்காய் பால் ஊற்றி பாருங்கள், நல்லா குழம்பு மாரி கொதிக்குது. ஆனால் முருங்கைக்காய் இன்னும் வேகலை, நல்லா தெரியுதா? நல்லா அந்த பச்சையாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நல்லா ஒரு கிண்டிட்டு சாரி, த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது, அதனால தான் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். ஆஃப்டர் 5 மினிட்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் குழம்பு மாதிரி கொஞ்சம் திக்னஸ் கிடச்சிருக்கு. முருங்கைக்காயும் ஓரளவு வெந்திருக்கு. முருங்கைக்காய் வெந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் அதை நம்ம கிளறி விடுறோம்ல கரண்டியால், அந்த கரண்டியால் சும்மா கட் பண்ணி பார்த்தாலும் தெரியும். நான் சொல்கிறது புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு, ஆல்ரெடி குக் பண்ணவங்களுக்கு தெரியும், முருங்கைக்காய் பார்த்தாலே தெரியும். இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து நல்லா கசக்கி சேர்த்துக்கிறேன். நான் சொல்லியிருக்கலாம் கசக்கி சேர்க்குறப்ப அதோட ஜூஸ், அந்த ஃப்ளேவர்லாம் அதில் கிரேவியில் இறங்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நான் இன்னும் கசக்கி சேர்த்துக்கிறேன். இதை பாருங்கள், இந்த திக்னஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதிலே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி தழை இருந்தால் தூவிக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லை, ஸோ அதனால் நான் கருவேப்பிலையோடு ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நான் இன்னும் ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா பெரட்டின வாட்டி இன்னும் நல்லா திக் கன்சிஸ்டண்ட்டில் கிடச்சிருச்சு. முருங்கைக்காயை பொறுத்தவரையும் நிறையா ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முருங்கைக்கீரையில் உள்ளதை முருங்கைக்காயிலையும் இருக்குது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறையா இதில் மினரல்ஸ், விட்டமின்ஸ்லாம் இருக்குது. அதனால் முருங்கைக்கீரை, முருங்கைக்காய் எல்லாருமே நிறையா சாப்பிடுங்க. இந்த கிரேவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on next video. Love you all. Tata, bye bye.